ஏம்மா என் மாமியார் வீட்டில் கொடுமை தாங்க முடியலம்மா. வடை சுட்டேம்மா, கொஞ்சமாக எண்ணெய் சிந்திருச்சுமா. அதுக்கு என் மாமியாரும் என் பிரியனும் சேர்ந்து என்னை திட்டிவிட்டாங்கம்மா. என்னுடைய ஏத்த சொல்கிற? கொஞ்சமாக எண்ணெய் சிந்தினது ஒரு குத்தமா? லட்சமாக வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறா, கொஞ்சோண்டு எண்ணெய் சிந்தானா என்ன தப்பாமா? அந்த மனுஷனை நீ தாம்மா மெச்சுக்கணும். லட்சமாக சம்பாதிச்சு என்ன பண்ண? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனாக்கா வாளுன்னு கத்துறாரு. மனசே சரியில்லை. இருகண்ணு, நான் போய் மாமியாரையும் பிரியனும் என்னன்னு கேட்டு வரேன். என் பிள்ளைய திட்டுறாங்களா? அவங்க இங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்கம்மா. நீலாம் ஒன்றும் போவேணாம், அப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஆஸ்பத்திரி போயிருக்கிறாங்களா? நீ அந்நேரத்தில் வந்துட்டியா? சரி விடுகண்ணு, வீட்டில் நீ ரெஸ்ட் எடு. அவங்க என்னன்னு நான் ஆஸ்பத்திரிக்கே போய் பார்த்துட்டு வரேன். என் பிள்ளையே திட்டுறாங்களா? ஐசுகண்ணு பாரு, உன் நாத்தனா வந்திருக்கிறா, கொஞ்சம் காப்பி தண்ணி வச்சு கூட இதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு. அத்தை விவரம் தெரியாமல் இந்நேரம் போய் ஆஸ்பத்திரியில் போய் நிற்காதீங்க. அப்புறம் சம்மந்தி விட்டாளுங்க உங்களை தான் வண்டியை திட்ட போகிறாங்க, பார்த்துக்கோங்க. அண்ணி, நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. தெரியாமல் தான் என்ன என் மாமியார் மேலே ஊற்றிச்சு, தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. எனக்கு தலை வலிக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மா, சிக்கனோ மட்டனோ எடுத்து செஞ்சு வைதா வந்துடுறேன். அத்தை, வக்கனையாக செஞ்சு வைங்க, போலீஸ் எதுவும் வந்துட போகுது. அவள் எம்புட்டு பெரிய விவகாரமான காரியம் பண்ணியிருக்கிறான் எனக்கு தெரியாது கண்ணு. இப்படி பண்ணிவிட்டால என்னையும் மாமியார் மூஞ்சில் ஊற்றுனேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்து பார்த்தத்தை சிக்கன் குழம்பு மட்டன் கறின்னு வச்சு கொடுக்காதீங்க. உங்கள் மூஞ்சில் எதுவும் ஊற்றிட போகிறா. அவள் பண்ணுன தப்புன்னு அவளே உணராமல் ஜாலியாக வந்து நிற்கிறா. நீங்கள் வேற. ஏன்டி எங்கள் அம்மா வருத்தத்தோடு போகிறாங்க? ஏதாவது பேசுனியா? உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்னடி பிரச்சனை? எப்போவுமே ரெண்டு பேரும் அமைதியாக இருக்க மாட்டீங்க. ஏன் என் விவரம் தெரியாமல் எப்போ பாரு எம்எல்ஏ கத்திட்டு இருப்பியா? உன் தங்கச்சி மாமியார் மூஞ்சில் எண்ணெயை ஊற்றிட்டலாமா? அடுத்தது போலீஸ் இங்கே தான் வரப்போகுது. நீ தான் ஐடியா கொடுத்த, நான் எதுவும் போட்டு கொடுத்துருவேன். போயிடுறங்கிட்டு.